எல்லோருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்று புதிதாக வந்திருக்கிற அனைவரையும் வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துவ நாமத்தினாலும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகையானது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது. நீங்கள் தொடர்ந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேவசேய்க்கு செல்வதற்கு முன்பாக நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த கொலோசிய நிருபத்தில் தாமே எங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சகல ஞானமும் சர்வத்தையும் அறிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீதாமே நாங்கள் பார்க்க போகின்ற வசனங்கள் மூலமாக எங்கள் இதயத்தில் பேசி நாங்கள் மாறாத எங்கள் வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை மாற்றிக்கொண்டு வாழ எங்கள் பலத்தை தாரும். நம்முடைய தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் எனக்கும் போதித்துக் கொள்கிறேன் என்ற சத்தியத்தோடும் சபையினருக்கு போதிக்கும் பொழுது தாழ்ச்சியோடும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் போதிக்க எனக்கு பலத்தை தாரும். இயேசு நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமேன். நம்ம கடந்த 6 வாரமாக கொலோசிய திருமுகத்திலிருந்து நம்ம வேதவசங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கடைசி 7வது வாரம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் சொல்லும் பொழுது முக்கியமாக கொலோசிய புத்தகத்தை 2 பாகங்களாக பிரிக்கலாம். முதல் பாகம் முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் வேதத்தோட கோட்பாடுகள், சத்தியத்தின் கோட்பாடுகள், தி டாக்ட்ரினல் ட்ரூத்தை தெளிவாக சொல்லக்கூடிய பகுதிகள். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அந்த கோட்பாடுகளின்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று போதியக்கூடிய விஷயங்கள். அந்த முதல் 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்த விஷயம் இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத மிக துல்லியமாக, முக்கியமாக அவருடைய மேன்மை, அவருடைய சுப்ரிமசி, அவருடைய முதன்மை, அவருடைய ப்ரீஎமினன்ஸை நம்ம தெளிவாக பார்த்தோம். அது மூலமா இயேசு கிறிஸ்து தான் சபைக்கும் சரி வாழ்க்கையிலும் மையத்தில் தலைவராக இருக்க வேண்டும் என்று நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம். போன வாரம் நம்ம தொடங்கிய அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்த விஷயங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவசித்து அவரோடு கூட நம்ம மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்திருந்தோமானால் ஏற்கனவே கர்த்தர் மூலியமாக இருதயத்திலே அடிப்படை மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டது. அப்படி அடிப்படை மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும், முக்கியமாக இயேசுவோடு உயிர்த்தெழுந்திருந்தால் நம்முடைய இதயங்களை மேலானவைகளை நோக்கி, அதாவது பரலோகத்தை நோக்கி நிலைநிறுத்துங்கள், பூமிக்குள்ள காரியங்கள் அல்ல என்று நம்ம தெளிவாக பார்த்தோம். அதாவது பழைய ஆடையை களைந்துவிட்டு புதிய ஆடையை அணிந்து நான் என் பாவத்துக்கு மறுத்து விட்டேன் என்று வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சவாலான வாழ்க்கையாக நம்மளுக்கு சொல்லப்பட்டது. அப்படிதான் வாழ வேண்டும் என்று நம்ம அறிந்து கொண்டோம். நம்மை ஆட்சி செய்வது யார்? கிறிஸ்து அரசரா அல்லது உலகத்தின் அரசனா? கிறிஸ்து எனக்கு எஜமானரா அல்லது சாத்தான் எனக்கு எஜமானனா? கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படுகின்றனா இல்லைனா சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறான் என்பது நமக்கு அழைக்கப்பட்ட முக்கியமான சவாலான கேள்விகள். ஆனால் யாருக்கு வாழ வேண்டும் என்பது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. போன வாரம் படுத்ததை பற்றி நான் பார்க்கும் பொழுது, இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது இதே இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியிருந்தால், அவரோட உயிர்த்தெழுந்திருந்தால் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த கிறிஸ்துவோடைய அந்த உறவு, தனிப்பட்ட உறவு குடும்ப வாழ்க்கையில் எப்படி அது பிரதிபலிக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு சவாலான ஒரு காரியங்கள். நம்ம இது கொலைசரில் பார்க்க போகிறது சவால்னு சொல்லும்போது அதோடு கூட நம்மளுக்கு வரக்கூடிய காரியங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், இதில் உந்துதல் தர வேண்டும் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சவாலான பகுதிகளை படிக்கிறதுக்கு முன்பாக கொலோசியர் 3:17 பவுல் சொல்கிறாரு, வார்த்தையினாலாவது கிருபையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால செய்து அவர் முன்னடியாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதாவது நம்ம ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தகப்பனேன்னு சொல்கிறாங்களா. இந்த போதனை முறை இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறது அறிந்து கொள்ளலாம். அதாவது நான் எதை செய்தாலும் என் வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் இயேசு நாமத்தினாலே நான் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து செய்கிறங்கிறது தான் இந்த வாசகத்தோட ஒரு விளக்கம். இப்போ நம்ம அந்த சவாலான பகுதிக்கு வரப்போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி உறவுகளில்
இயேசு வாழ்கிறாங்கிறது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? கிறிஸ்து நம் உறவுகள் எவ்வாறு வாழ்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எதற்கு நம்ம முன்னுரிமை தருகிறோம்? நம் எண்ணங்களில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? தி ப்ரையாரிட்டி ஆஃப் மைண்ட். நம் மாமிசத்தில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? தி ப்ரையாரிட்டி ஆஃப் ஃப்ளஷ். நம்ம குணாதிசயங்களிலும் அணுகுமுறைகளிலும் எதற்கு முன்னுரிமை தருகிறோம்? அதாவது நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஆஃப் ஆட்டிடியூட். கிறிஸ்துவோட நமக்கு நெருங்கிய உறவு, தனிப்பட்ட உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னால் அது வந்து 3 முக்கியமான காரியங்களில் வந்து நிரூபிக்கப்படுகிறது. முதலாவதாக அது திருமண உறவில், 2வது பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய உறவில், 3வது வந்து வேலைகளில், நம்முடைய ஜாப்ஸில் வந்து அது நிரூபிக்கப்படுகிறது. பவுல் வந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஃபேமிலி இஸ் த சென்டர் ஆஃப் த சிவிலைசேஷன், அதாவது குடும்பங்கிறது வந்து ஒரு நாகரிகத்தோட மையமாக இருக்குன்னு அவர் வந்து அறிஞ்சு கொண்டதுனால தான் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறார். ஒரு குடும்பம் எப்படி வாழுங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து இருக்காரா இல்லையாங்கிறது தெளிவாக தெரிந்துவிடும். குடும்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? திருமணத்தில் ஆரம்பிக்கிறது. திருமணம் என்பது வந்து கடவுள் நிறுவியது, மனிதர்கள் நிறுவியது கிடையாது. திருமணம் வந்து எந்த ஜுடிஷியல் சிஸ்டமோ எந்த ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் சட்டமோ உருவாக்கினது கிடையாது. திருமணம் வந்து கர்த்தர் உண்டாக்கினது, கர்த்தர் ஆசீர்வதித்தது. இந்த திருமண உறவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? கொலோசியர் 3:18 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சில காரியங்கள் வந்து நம்ம தனித்தனியாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து குடும்பம்னு சொல்லும் பொழுது பவுல் இங்கே பேச போகிறது வந்து மனைவிகளை பற்றி பேச போகிறார். மனைவியில்ட தான் ஒரு முக்கியமான காரியத்தை பேசுகிறார். உடனே கணவருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, மனைவி பற்றி பேச போகிறாங்களா, என் காதில் தேன் வந்து பாயிரமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் அவங்க சந்தோஷம் நீடிக்காது, அதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ கொலோசியர் 3:18 மனைவிகளே கர்த்தருக்கு உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கு இருக்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் பவுல் முதல்ல வந்து மனைவி கிட்ட அப்படி சொல்லும் பொழுது உடனே மனைவி கிட்ட தான் முதல் கேள்வி கேட்கணும்னு அவர் கேட்க வரல. மனைவிகள் வந்து குடும்பத்தின் மையமாக இருக்கிறாங்க. தே ஆர் த சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. அதனால் வந்து ஒரு மனைவிகள்கிட்ட ஆரம்பிக்கிறார். மனைவிகளே உங்களோட ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன அது? கீழ்ப்படிதல். உலகம் வந்து இந்த கீழ்ப்படிதலில் வந்து எப்படி பார்க்குதுன்னா வேறு விதமாக பார்க்குது. ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுங்கிறது வந்து அது ஒரு அடிமைத்தனமான விஷயம்னு சொல்லி அது எதிர்க்குது. உலகம் இந்த கீழ்ப்படுதலை பார்க்கறது வேறு விதமாக இருக்குது. ஆனால் பைபிள் அதை பார்க்குற விதம் வேறு விதமாக இருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்குற விதம் வேறு விதமாக இருக்கிறது. இந்த கீழ்ப்படுங்கிற வார்த்தை வந்து வேதத்தின்படி பார்க்கும்போது ஒரு ரேங்க், ஒரு தரவரிசை, ஒருத்தருடைய பொறுப்பு, பங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது ஒரு மிலிட்ரி டேர்ம், அது ஒரு இராணுவ சொல் கூட நம்ம சொல்லலாம். குடும்ப உறவில் வந்து கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இராணுவத்தில் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை எல்லாரும் செய்ய முடியாது. ஜென்ரலுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் காரியத்தை பண்ணுவார். அதே மாதிரி சார்ஜென்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவர் ஒரு காரியத்தை அவர் பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஒவ்வொருக்கும் பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பில் இருக்கும்பொழுது ஒவ்வொருக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அங்கே இருக்குது. கீழ்ப்படுன்னு சொல்லும்பொழுது மறுபடியும் சொல்ல வரேன், வேறு விதமாக பார்க்கலாம்னா சப்மிஷன், இல்லைன்னா வந்து சமர்ப்பித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ சொல்லுது. மனைவிகளை கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லும்பொழுது மனைவிகளை என்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமோ இந்த தரவரிசை, இந்த ரேங்க்ல, இந்த பொறுப்பில் நான் இதை மனக்கசப்போடு செய்யாமல் உற்சாகத்தோட கர்த்தருக்காக நான் கீழ்ப்படினுங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து உங்களிடம் வாழ்கின்றார். இந்த கீழ்ப்படிதல், அதாவது இந்த சப்மிஷன், சமர்ப்பித்தல் வந்து மறுபடியும் சொல்ல வரேன், இது வந்து ஒரு அடிமைத்தனம் கிடையாது. மனைவிகள் கணவர்களுக்கு அடிமைகள் கிடையாது. இதை நம்ம பார்க்கக்கூடிய வசனத்தில் வந்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கலாத்தியர் 3:28 ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, இங்கே வித்தியாசமே இல்லைன்னு இங்கே வசனம் சொல்லுது. அதே மாதிரி ஆதியாகமம் 3:20 படித்தோம்னா ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுக்குள்ளரும் தாயானால். அதாவது குடும்பத்தில் தாய்ங்கிறது வந்து ஜீவனுள்ள எல்லாருக்குமே தாய்ன்னு சொல்லும் பொழுது அவளுடைய அந்த அவளோட மையத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவளோட சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபேமிலி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 2:22 தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
மேத்யூ ஹென்ரின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கமெண்டேட்டர், அவர் கமெண்ட்ரியில் இப்படி சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு கமெண்ட்ரி அது, நல்ல ஒரு விளக்கம் அது. கர்த்தர் ஏவாளை ஆதாம், அதாவது இப்படி சொல்லலாம், அதாவது வந்து ஆதாம் ஏவாளை அடிமைப்படுத்துறதுக்காக இல்லைன்னா ஆட்சி செய்யறதுக்காக அவளை ஆதாமோட தலையிலிருந்து எடுக்கவில்லை. ஆதாம் ஏவாளை காலில் போட்டு மிதிப்பதற்காக அவளை அவனுடைய காலிலிருந்து எடுக்கவில்லை. மாறாக ஆதாம் ஏவாளை அன்பு செய்யவும் பாதுகாக்கவும் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய விலா எலும்பிலிருந்து எடுத்தார்னு சொல்லக்கூடிய விளக்கம் வந்து ஒரு அருமையான விளக்கம் அது. கடவுளுடைய இந்த படைப்பின் வரிசையில் வந்து நிச்சயமாக வந்து பெண்கள் இரண்டாவதுலாம் வரும்போது ஆதாமை படைக்கிற கடவுள், ரெண்டாவது ஏவாளை படைக்கிறார். ஆனால் இருவருமே கடவுளுக்கு முன்பாய் சமமானவர்கள். ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட மிக உயர்ந்த பொறுப்பு நம்ம சொன்னோம்னா நம்ம ஏவாள் வந்து ஜீவனுக்குள்ளரெல்லாம் தாயானவள் நம்ம பார்க்குறோம். ஆக இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய குடும்பம் தான் ஒரு குடும்பமாக இருக்க முடியும். ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குடும்பம் வந்து காரில் பயணம் செய்கிறாங்க. அந்த காரை வந்து கணவர் வந்து ஓட்டிட்டு போகிறார். மனைவி வந்து நானும் அந்த காரை ஓட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங்கில் கையை வச்சு அந்த காரை ஓட்டினா அந்த கார் ஒழுங்காக போய் சேருமா? விபத்துக்கு உள்ளாகும் இல்லைங்களா? இங்கே கணவரை கார் ஓட்டும் பொழுது உடனே மனைவியை உங்களுக்கு கீழ்ப்படுறாங்க, அடிமைத்தனம் அப்படி கிடையாது. சப்மிட் பண்ணுறாங்க. குடும்பமாக சேர்ந்து கணவர் ஓட்டும் பொழுது அதுக்கு சமர்ப்பணம் இல்லைன்னா சமர்ப்பித்தல் அங்கே நடக்குதே தவிர இங்கே அடிமைத்தனங்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கீழ்ப்படுங்கிறது ஒரு பரஸ்பர ஒரு புரிதல் மூலிமா வரக்கூடிய காரியம். கணவர்களும் மனைவிகளும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த காரியம் நடக்கிறது. அதை சமர்ப்பித்தல், அந்த சம்மிஷன் நடக்குது. ரெண்டு பேருமே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5:21 படித்தோம்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:22-23 பவுல் மனைவிகள்கிட்ட சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருந்தது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஒரு உடல்ல ஒரு தலை மட்டும்தான் இருக்க முடியும் இல்லைங்களா? ஒரு சபைக்கு ஒருத்தர் தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வசனத்தின்படி மனைவிகள் வந்து கணவருக்கு கீழ்ப்படுறது வந்து பொருத்தமாக இருக்குது. ஆக மனைவிகளுக்கான சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பல பேருக்கு ஆகா நல்லா சொல்லிட்டாங்கப்பா, புத்திமதி சொல்லிட்டாருப்பா, கடவுள் வசனம் மூலிமா நினச்சிட்டு இருக்கும் பொழுது இப்போ ட்ராக் வேறு மாதிரி மாறுது, வேறு பக்கம் காற்று அடிக்க போகுது. கணவர்களுக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். அடுத்தது கணவர்களுக்கு கொலோசியர் 3:19 படிக்கலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். வீட்டில் வந்து கணவர்கள் தலைவர்களாக இருக்கிறாங்க, முக்கியமான பொறுப்பு அது. இந்த கொலோசியர் இந்த பகுதியில் வந்து கணவர்களுக்கு 2 முக்கியமான பொறுப்புகள் சொல்லப்பட்டு, ஒன்று வந்து உங்கள் மனைவிகளை அன்பு செய்யுங்கள், அவர்கள் மீது கசந்து கொள்ளாதீர்கள். இந்த கணவர்கள் இந்த அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பு வந்து ஒரு தியாகம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். எல்லாமே குடும்பத்தில் உங்கள் மனைவியை பற்றி உங்களை பற்றியது கிடையாது. உங்கள் மனைவிக்கு என்ன அன்பு செய்யுங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்க தவிர உங்கள் சுயநலத்தை பற்றி இங்கே கிடையாது. சுயநலம் உள்ள கணவர்கள் தான் இன்னைக்கு மனைவிகள் மீது கசப்பு, மனைவிகள் மீது எரிச்சலுக்கு காரணமாக இருக்கிறார்கள். கணவர்கள் உங்களுடைய அன்பு வந்து அகாப்பே லவ்வாக இருக்க வேண்டும். அகாப்பே அன்புன்னு என்ன அர்த்தம்? அன்புன்னு சொல்லும்போது தமிழில் ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆனால் கிரேக்க மொழியில் அன்புக்கு பல வகையான அர்த்தங்கள் உள்ள அங்கே விஷயங்கள். அகாப்பேங்கிறது ஒரு வித்தியாசமான அன்பு. அந்த அன்பு வந்து கடவுள் வந்து மனிதர்கள் கூட செலுத்தக்கூடிய அன்பு. இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அந்த அகாப்பே அன்புங்கிறது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தியாகத்தோட இவர்களுக்கு இந்த அன்பே காட்ட முடியாதுன்னு சொல்ல நிலைமையில் இருக்கும்போது கூட அவர்களை அன்பு செய்கிறது எப்படி ஆழமாக அன்பு செய்கிறது, அதுதான் அந்த அகாப்பே அன்பு. குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பார்த்து நீ எனக்கு 50% அன்பு செய், நான் உனக்கு 50% அன்பு செய்கிறேன், 2 பேர் 50-50 அப்படி கிடையாது. மனைவி தவறாக நடந்தால் காயப்படுத்தினா கூட அதையும் மீறி நான் உன்னை அன்பு செய்கிறேங்கிற அன்பு தான் அந்த அகாப்பே அன்பு. எபேசியர் 5:25
புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அதாவது கிறிஸ்து உங்களை கணவர்களை அன்பு செய்தது போல மனைவிகள் மேல் அன்பு செய்யுங்கன்னு சொல்லப்படும். அதான் ஸ்டாண்டர்ட். இந்த கிறிஸ்து சபையின் மேல் அன்பு செய்தது போல எனக்கு புரியல நீங்கள் நினச்சிங்கன்னா, பவுல் உடலை திருப்பி வந்து அடுத்த வருஷத்து மூலிமா இன்னும் அழகாக விளக்குறார். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவான். கிறிஸ்து சபைக்கு வைக்கிற அன்பு உங்களுக்கு புரியலையா? இங்கே இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுங்கப்பா. நீ உங்கள் மேலே எப்படி அன்பு வைக்கிறீங்களோ அதை மாதிரி உங்கள் மனைவிக்கு மேலே அன்பு செய்யுங்கள். கணவர்கள் தங்கள் உடலை நேசிப்பது போல தங்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும். கணவர்கள் வந்து தங்களை மனைவி நேசிக்கும் பொழுது தங்களை நேசிக்கிற மாதிரி ஆகுதுங்க. எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையின் சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சபையை நேசித்தார், அதற்காக தன்னையே கொடுத்தார். கிறிஸ்து ஏன் சபையை பரிசுத்தமாக்கி கரை குறை திரை நிறை எதுவுமே இல்லாமல் மகிமையான அளவுக்கு வந்து அந்த மணவாட்டியை அவர் நேசிக்கிறார்? எப்படி பிரகாசமாக அவர் வந்து தன் பிதாவுக்கு முன்னாடி கொண்டு செல்ல விரும்புகிறாருக்கான காரணம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த சபையை வந்து அன்பு செய்கிறார். அந்த சபை, அந்த மணவாட்டி தன்னை பற்றி கொள்ள வேண்டும் தான், அந்த பற்றி கொள்ள வேண்டிய காரணத்துக்காக தான் அப்பேற்பட்ட அன்பை செய்கிறார். இப்போ என்ன கேள்வினா, கணவர்களே கிறிஸ்து சபையை அன்பு செய்தது போல நீங்கள் மனைவி அன்பு செய்கிறீங்களா? சவாலான கேள்வி இல்லைங்களா? கிறிஸ்து சபையை எப்படி நேசித்தார்? அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரையே கொடுத்தார். நம்மை பரிசுத்தமாக இருக்கவும் கரை குறை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆக கணவர்களுக்கான இந்த அன்புங்கிறது வந்து மிகவும் வந்து உயர்ந்த அன்பாக இருக்குது. மிகப்பெரிய பொறுப்பு கணவர்களுக்கு இருக்குது. பெரிய சவால் விடப்பட்டிருக்கு இந்த வசனத்தின் மூலிமா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக குடும்பத்தை பற்றி பார்க்கும்பொழுது அதை மட்டுமே வந்து 10 வாரம் சீரியஸாக ஒரு 10 வாரம் தொடர பண்ண முடியும். ஆனால் அவ்வளவு ஒரு ஆழமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ப்ராக்டிக்கலான பல டிப்ஸை கொடுத்து எப்படி கிறிஸ்துக்குள்ளே வாழணும் பல விதமான காரியங்களை போதிக்க முடியும். நம்மளுக்கு நேரமின்மையினால 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நம்ம அதே சமயத்தில் கொஞ்சம் தெளிவாக சொல்ல நான் விரும்புகிறேன். அதனால் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நிச்சயமாக அதை நம்ம ஒரு தனி தொடராகவே ஆரம்பிக்கலாம். அடுத்தது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கான அறிவுரைகள். முதல்ல பிள்ளைகள்கிட்ட போகலாம். கொலோசியர் 3:20-21 பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகள் நீதிமொழிகள் 1:8 பார்த்தோம்னா, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தந்தையோட அறிவுரைகள், தந்தையோட புத்திமதிகள், தாய்மார்களோட போதனைகள் வந்து ஒரு பிள்ளை அவனோட வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருக்குன்னு செய்யக்கூடிய ஆலோசனையான விஷயங்கள், அவங்க நலனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படியும் பொழுது பெற்றோர்களை மதிக்கிறாங்கன்னு அறிந்து கொள்ளலாம். அதோடு கூட அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படுகிறது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு கட்டளை. 10 கட்டளை ஒரு முக்கியமான கட்டளை, உன் பெற்றோர்களை மதித்து நட. பிள்ளைகள் வந்து இந்த பெற்றோர்களை மதித்து அவர்களை கீழ்ப்படியும் பொழுது அவங்க என்ன நிரூபிக்கிறாங்கன்னா, கர்த்தரின் வாழ்க்கையில் இருக்கிறார், கர்த்தர் உறவை என்னன்னு வெளிப்படுத்துறங்கிறது தான் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு முக்கியமான உந்துதலாக இருக்க முடியும். அடுத்தது தந்தையர்களுக்கு பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளோட மற்ற தேவைகள் அதை மட்டும் பொறுப்படுத்துறது மட்டும் ஒரு தந்தையரோட ஒரு முக்கியமான ஒரு வேலை கிடையாது. தந்தை எடுத்துக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் தாண்டி பிள்ளைகளை அரவணைத்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய தந்தையர்களோட கடமையாக இருக்குது. இப்போ ஒரு தந்தையர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கான கேள்வி வைக்கலாம்னா, உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது உங்கள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அப்பா எதிர்காலத்தில் உங்களை போல் நான் இருக்க வேண்டும் என்று உங்களை ரோல் மாடலாக வச்சு அவங்க சொல்ல முடியுமா? கொலோசியர் 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். நான் இந்த வீட்டு தலைவன், நான் தான் இந்த வீட்டுக்கு கணவன், நான் தான் இந்த வீட்டுக்கு தந்தேன்னு சொல்லிட்டு உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை மீண்டும் மீண்டும்
நச்சரிக்கிறது மூலியமாக நீங்கள் அவருக்கு எரிச்சல் ஊட்ட முடியும். பிள்ளைகள் கேட்கக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகளையும் உடனே நிராகரிக்காமல் ஒவ்வொரு கோரிக்கையும் தீர விசாரித்து அதை பரிசீலனை பண்ணி கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் அதை நிறைவேற்றலாம், இல்லைனா நிராகரிக்கலாம். பிள்ளைகள் ஞானத்தில் வளர்கிறதுக்கு அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு தந்தைமார்கள் உங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? நான் பிஸியாக இருக்கிறேன், இப்படி தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்காத பொழுது பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படல. உங்கள் எதிர்கால உங்கள் வாழ்க்கை முறை பற்றி தான் நீங்கள் கவலை கொண்டிருக்கிறீங்கன்னு இங்கே தெரிய வருது. பிள்ளைகளை எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் தயார்படுத்துறீங்களாங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. நீங்கள் வயதாகும் பொழுது உங்களை பார்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது நீங்கள் அவர்களை இதுக்கு தயார்படுத்துறீங்களா? ஒரு பிள்ளையானவன் சரியானது எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், தவறிலிருந்து எப்படி தப்பித்து ஓட வேண்டும், ஞானத்தில் எப்படி வளர வேண்டும் என்று அவருக்கு சொல்லித் தரீங்களா? ஒழுக்கமின்மை என்பது கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு அது விரோதமானதுன்னு நீங்கள் சொல்லித் தரீங்களா? பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் அங்கே மேலே வைக்கிறோம். அதாவது இது ஒரு அதிகமான விஷயம், அதிகமான பழுவான சுமைன்னு அதை கவனிக்காமல் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மேலே வைக்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா, உங்கள் பிள்ளைகளோட உண்மையான திறமைகளை அறிந்து கொள்ளாமல், உங்களுடைய பிள்ளைகளோட உணர்வுகளை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை சோர்வடைய செய்றீங்கள், உற்சாகப்படுத்தலாங்க. நீங்கள் பெற்றோர்கள் இது தாய்மார்களுக்கும் இது பொருந்தும். பிள்ளைகளை நான் பாதுகாத்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஓவர் ப்ரொடெக்ஷன், அதிகமாக பாதுகாத்து வளர்க்குறேன்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு உள்ள தன்னம்பிக்கையை நம்ம அளிக்கிறோம். பிள்ளைகளுக்கான அந்த ஒரு காரியத்தை தன்னிச்சையாக செய்யக்கூடிய அந்த பலத்தை நம்ம குறைத்து விடுகிறோம். அதன் மூலிமா அவர்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள். ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் பேர் டோரத்திலா நோல்டே, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் பல பேர், ரொம்ப ஃபேமஸான, கூகுள் பண்ணி பாருங்கள். டோரத்திலா நோல்டே அவங்க ஃபேமிலி கவுன்சிலர் மட்டுமல்ல, ஒரு அருமையான ஒரு ரைட்டர், அவங்க எழுத்தாளர், ஒரு அருமையான ஒரு கவிஞர். அவங்க ஒரு அருமையான ஒரு எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஸ்லைடாக காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தலைப்பு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் லேர்ன் வாட் தே லிவ். சில்ட்ரன் லேர்ன் வாட் தே லிவ். தமிழில் தமிழாக்கம் பிள்ளைகள் தாங்கள் வாழ்வதை தான் கற்றுக்கொள்கிறார்கள். என்ன மாதிரியான நெகட்டிவான வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன மாதிரி ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பிள்ளை விமர்சனத்துடன், அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியே வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ கண்டனம் தான் கற்றுக்கொள்ளும் குழந்தை. ஒரு பிள்ளை விரோதத்துடன், அதாவது ஹாஸ்டிலிட்டி, அந்த சூழ்நிலை வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ சண்டை, ஃபைட்டு. ஒரு பிள்ளை கேலிக்குள்ளாகி ரிடிகுல்டாகி வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ வெட்கப்படுதல், ஷைனஸ். ஒரு பிள்ளை அவமானத்துடன் ஷேம்ஃபுல்லாக வாழ்ந்து வந்தால் அது கற்றுக்கொள்வதோ குற்ற உணர்ச்சி, கில்ட். அதே சமயத்தில் பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ஊக்கத்துடன் என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளையை வளர்த்துருந்தோம்னா அந்த பிள்ளை கற்றுக்கொள்வதோ தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். ஒரு பிள்ளை பொறுத்து கொண்டு டாலரேட் பண்ணி வாழ்ந்தால் அந்த பிள்ளை கற்றுக்கொள்வதோ பொறுமை, பேஷன்ஸ். ஒரு பிள்ளை பாராட்டுடன் ப்ரைஸ் பண்ணி வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ பாராட்டுதல், அந்த மற்றவங்களையும் அதை அப்ரிஷியேட் பண்ணும் அந்த குழந்தை. ஒரு பிள்ளை ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அதாவது அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் எல்லா விஷயத்திலும், கற்றுக்கொள்வதோ அன்பு, லவ். ஒரு பிள்ளை ஒப்புதலுடன் அப்ரூவல் பண்ணப்பட்டு வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ தங்களையே விரும்புதல், லேர்ன் டு லைக் தெம்செல்வ்ஸ். ஒரு பிள்ளை நேர்மையாக ஆனஸ்டாக வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். ஒரு பிள்ளை பாதுகாப்புடன் செக்யூர்டாக வாழ்ந்தால் கற்றுக்கொள்வதோ தங்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் நம்பிக்கை, have faith in themselves and others. ஒரு பிள்ளை நட்புடன் ஃப்ரெண்ட்லினஸாக அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தால் கற்றுக்கொள்வதோ உலகம் வாழ ஒரு நல்ல இடம் என்பதை அறிந்து கொள்ளும். The world is a nice place in which to live. எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்குது பாருங்கள். எப்படி இந்த பிள்ளை வளருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை எதிர்காலத்தில் அமைய போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு 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 கவிதை இல்லைன்னா கட்டுரைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு பிள்ளைகளை தந்தைமார்களை எரிச்சல் ஊட்டாமல் ஊக்கப்படுத்தி கர்த்தருக்குள் அவர்களை ஞானத்தில் வழங்குறது தான் இங்கே தந்தைமார்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான போதனை. அடுத்தது நம்ம போகிறது எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ்.
கொலோசியர் 3:22-23. அடிமைகளே, உங்கள் பூமிக்குரிய எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். அவர்கள் உங்களை கவனிக்கும் போது மட்டும் அவருடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அல்ல, கர்த்தரில் பயபக்தி உள்ளவர்களாய் உண்மையான இருதயத்தோடு அவர்களை கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதருக்கு செய்வதாக அல்ல, கர்த்தருக்கு செய்வதாக முழு இருதயத்தோடும் செய்யுங்கள். நீ அடிமைகளேன்னு பார்த்த உடனே நீங்கள் வேதம் அடிமைத்தனத்தை இங்கே ஆதரிக்கிறது கிடையாது. வேதம் அடிமைத்தனத்துக்கு சப்போர்ட்டு கிடையாது. வேதம் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வேதம் கடிந்து கொள்கிறது. இந்த அடிமைகள்னு சொல்லும்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அப்போ உள்ள நாகரிக சூழ்நிலையில் இது அடிமைகள் இருந்தாங்க. அவர்களுக்காக இது சொல்லப்பட்டது. இப்போ நம்ம தற்கால சூழ்நிலையில் நம்ம அடிமையில் இருக்கலாம், அடிமையில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்காமல் நம்மளுக்கு எப்படி இந்த போதை சொல்லப்படுதுன்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நம்மளுக்கு உள்ள எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசலாம். நம்மளுக்குள்ள மேனேஜர், சூப்பர்வைசர், சிஇஓ, நான் எம்ப்ளாயி, அது மாதிரியான ஒரு உறவில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பார்க்கும்பொழுது என்ன பார்க்குறோம்னா நம்மளுடைய உழைத்தல் நம்ம மேனேஜருக்காக சூப்பர்வைசருக்காக இல்லாமல் தேவனுக்காக வேலை செய்யணும். அவங்க வராங்கிறதுக்காக நடித்து கொண்டு வேலை செய்யாமல், நான் இந்த வேலையை இந்த ஆண்டவருக்காக செய்கின்றேன், மேனேஜருக்காகவோ சூப்பர்வைசருக்காக இல்லைங்கிற அந்த ஒரு மனப்பான்மை தான் நம்ம கிறிஸ்துவோட உறவை எங்கள் வெளிப்படுத்துது. துரதிருஷ்டவசமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எப்படி முரண்பாடு இல்லாட்டினா ஒரு மோதலில் உள்ளே இருக்கு இல்லைங்களா. பல பேர் நினைக்கலாம், ஏங்க வேலையே கடினமானது, வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல நம்ம சொல்லலாம். நல்லா கவனிச்சு, வேலை மனிதன் உண்டாக்குனது கிடையாது. வேலைங்கிறது கர்த்தர் நியமனம் பண்ண ஒரு காரியம். மனிதர்களுக்கு வேலை செய்கிறது கடவுள் கொடுத்த விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆசீர்வாதமான விஷயம். ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் படைச்சிட்டு அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் உட்காந்து நீங்கள் பழத்தில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு அவர் படைக்கல. அவர் அங்கே உள்ள ஏதேன் தோட்டத்தை நிலத்தை பண்படுத்தி பராமரிக்கிறதுக்கான வேலையை அவர்களுக்கு கொடுத்தார். மொத்தம் வேலை நம்ம செய்கிறது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான விஷயம். அது என்ன கேள்வினா, உங்களுடைய வேலையில் உங்கள் கூட சக ஊழியர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்களா? நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள், நீங்கள் அவங்க கூட பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், நீங்கள் வேலைகள் என்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவர்கள் போல இல்லை வித்தியாசமானவர்னு உங்களை சொல்லுவாங்களா? பெரிய சவாலான கேள்வி இல்லைங்களா? ஆக வேலையில் செய்யும் பொழுது, என் வேலையை நான் செய்யும் பொழுது நான் என் கர்த்தருக்காக செய்கிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது என்ன அப்படி கூட செய்ய முடியுமானா அப்படி தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். எஜமானருக்காக நான் செய்யவில்லை, என் எம்ப்ளாயருக்காக செய்யவில்லை, நான் என் வேலையை உண்மையோட என் கர்த்தருக்காக நான் செய்கிறேங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு அழைக்கப்பட்ட முக்கியமான விஷயம். ஆக இன்றைக்கி நம்ம பார்த்த போதனைகளில் பல விஷயங்கள் சவாலாக இருக்கலாம், பல விஷயங்கள் உற்சாக தரும் பொழுது என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், ஒரு மனைவியானவர்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது உற்சாகத்தின் பேரில் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவது போல, கர்த்தர்களுக்கு கீழ்ப்படுறது போல நீங்கள் கணவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் அடிமைகள் கிடையாது. அதை நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு கணவர் குடும்ப தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருந்தது போல், அதே போல் கணவன்மார்கள் உங்கள் மனைவியை நீங்கள் சாதாரண அன்பு கிடையாது, அகாப்பே அன்பு, அதாவது இயேசு கிறிஸ்து தன் சபையை நேசித்தது போல, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல உங்கள் மனைவியாரை நேசிக்க வேண்டும். எந்த விதமான கசப்புக்கும் அவர் உள்ளாக்காதீர்கள் வசனம் தெளிவாக சொல்லுது. அதே போல் பிள்ளைகள் பெற்றோர்கள் நடக்கும் பொழுது கீழ்ப்படிந்து நடங்கள். அது கர்த்தருக்கும் பிரியமானன்னு பார்க்குறோம். ஸோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் உண்டாக்காமல், அவர்கள் சோர்வடைந்து போகாமல், தடுநற்று போகாமல், அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் ஞானத்தில் வளர, உலக காரியங்களிலே மட்டுமல்லாமல் கடவுள் காரியத்தில் வளர்ந்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ பெற்றோர்கள் நீங்கள் அவ்வாறு தான் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கடைசி வாரம் இந்த கொலோசிய நிருபத்தில் நம்ம இதை ஒரு முடிவரைக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? நீங்கள் இந்த கொலோசிய சபையை பற்றி பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு படம் காமிச்சிருப்போம். ஒரு பக்கம் இடதுகை பக்கம் ஒரு முள்முடி, இந்த க்ரௌன் ஆஃப் தான்ஸ். வலதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா எ க்ரௌன், எ கோல்டன் க்ரௌன். இந்த கொலோசிய நிருபத்துக்கு நம்ம வச்ச தலைப்பு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமா? இந்த ரெண்டு சிம்பலும் ரெண்டு முக்கியமான காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி படம் பிடிச்சு காட்டுது. இயேசு கிறிஸ்து யார்? உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவர். எப்படி போக்க வந்தார்னா, தன்னை தாமே அடிமையாக்கி
எப்பேற்பட்ட சாவுனா மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த சாவு, சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவோட அந்த முன்மொழி சாவுனால்தான், முள்மொழி சாவுனால்தான் இன்று நான் விசுவாசியாக இருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இயேசு தான் இந்த வேதம் நம்மளுக்கு துல்லியம் எடுத்து காட்டுது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தாழ்ச்சியில் வந்து அதே இயேசு கிறிஸ்து வந்து அவர்தான் எல்லாத்திற்கும் முதன்மையானவர், மேன்மையானவர் என்பதை வந்து கடவுள் உலகத்துக்கு எப்படி காட்டார்னா, அவரை வலது பக்கத்தில் உட்கார வச்சு சகல விதமான அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து மேலே கொடுக்குறார். ஸோ முன்மொழியிலிருந்து அவர் கொடுக்கப்பட்டது வந்து ஒரு பிரமாண்டமான கிரீடம். அது அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் இருக்கிறார்னா கடைசி அது எப்படி முடிக்கலாம்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருந்தால் மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. இன்றைக்கி நீங்கள் இந்த கொலோசிய நிருபத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போனால் இந்த ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு. நான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்தால் நான் மேலானவைகள் அல்ல, மேலானவைகளை நான் தேடுவேன், பூமியில் உள்ளவையில். என் வாழ்க்கையிலே என்னுடைய உண்மையிலே இயேசு கிறிஸ்துவோட உறவு இருக்குது என்று சொன்னால், என்னோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இயேசு கிறிஸ்து இருக்குன்னு சொன்னால், என் வாழ்க்கையிலே அது வெளிப்பட என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டுமோ அதை கர்த்தருக்காக செய்வேங்கிறது தான் நம்மளுக்கு எடுக்கப்பட்ட சவால். அதுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரை, இந்த சவாலானது, இந்த வாழ்க்கை முறையானது எங்கள் மாம்சத்திலே இயலுமா என்றால் நிச்சயமாக இயலாத காரியங்கள். அவள் எளிதாக நான் என் கணவருக்கு கீழ்ப்படிய முடியாது. அவள் எளிதாக நான் மனைவியை நீர் சொல்லுது போல் அன்பு செய்ய முடியாது. அவள் எளிதாக நான் பெற்றோர்களுக்கு அவள் எளிதாக நான் கீழ்ப்படிய முடியாது. அவள் எளிதாக நான் பெற்றோராக நான் என் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. உம்முடைய வல்லமையினால் ஐ எம் ஹிடன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவில் வாழ்கின்றார் என்ற அந்த ஒரு அருமையான ஒரு மாற்றத்தினாலே, என் இருதயம் கிறிஸ்துவால் மாற்றப்பட்டிருக்கின்ற மாற்றத்தினாலே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே வாழ்கின்றார் என்ற ஒரு உண்மையான சத்தியத்தினாலே என்னால் இது முடியும், கிறிஸ்துவின் துணையோடும் பரிசுத்தாவின் துணையோடும் என்று நான் இதை உற்சாகத்துடன் சோர்வடையாமல் மகிழ்ச்சியுடன் செய்ய எல்லா பலத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் மலர் அன்பு தந்தையே, ஆமேன்.